வணக்கம். வெல்கம் டு ராஜா ஜோதிடம். இன்னைக்கு நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. முதல்ல வேலையில் இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கிறாருங்க. சோ நான் இதனால என்ன ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல வேலை பளு அப்படிங்கிறது அதிகமா இருக்குங்க. சரிங்களா? கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் உங்க ஜென்ம ராசிலேயே சுக்கிர பகவான் இருக்கிறதுனால என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு மைண்ட் ரெடி ஆகும். நீங்களும் எந்த சேலஞ்சா இருந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ரெடியா இருப்பீங்க. அந்த ஒரு கட்ஸ் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும், அந்த ஒரு கான்பிடன்ட் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறத துலாம் ராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. சில பேர்த்துக்கு ஒரு யோகம் இருக்குது. என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். கண்டிப்பா அட்லீஸ்ட் சில பேர் ஒரு டெம்பரவரி பேசிஸ் ஒரு 3 மாசத்துக்காச்சும் அட்லீஸ்ட் ஒரு 3 மாசம் ஒரு டெம்பரவரி ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல நீங்க ஃபாரின்ல ஸ்டே பண்ணிட்டு ஒரு பிசினஸ் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக கம்பெனியோட growth என்ஹான்ஸ் பண்றதுக்காச்சும் அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஒரு குறுகிய காலகட்டமாச்சு நீங்க அங்க போய் ஸ்டே பண்ணி அங்க நீங்க போயிட்டு வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. என்ன ரீசன் பாத்துட்டீங்கன்னா, 12ஆம் இடத்துல புதன் பகவான் உச்ச வலிமையோடு இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து தொழில் செய்யற நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கிறாருங்க. என்னதான் 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் அடைஞ்சிருந்தாலும் தனிச்சிருக்கிறதுனால ஒரு ஒரு நிலையற்ற தன்மையை கொடுத்திருப்பாருங்க. இந்த செப்டம்பர் 20ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு தொழில் அமோகமா இருக்குங்க. நல்லா இருக்கும், நல்ல முன்னேற்றம். என்ன ரீசன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிருவாருங்க. அப்ப செவ்வாய் குருவோட காம்பினேஷன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். சில பேர்த்த ஒரு பார்ட்னர்ஷிப்பா சேர்த்திருப்பீங்க, சரிங்களா? அவங்கனால நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கான பிசினஸ் growth ஆகும் அப்படிங்கறத சொல்லலாம். அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. சில பிசினஸ்ல ஒரு பார்ட்னர் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா சில பேர் நல்லா உழைப்பாங்க. நீங்க சப்போர்ட் பண்ணினாலும் உங்களுக்கு பதிலா அவங்க அந்த இடத்துல இருந்து உழைப்பாங்க, சரிங்களா? அப்படிங்கிறதுனால அந்த பார்ட்னர்ஷிப்ல யாரெல்லாம் தொழில் பண்றீங்களோ அது எல்லாமே நல்லா இருக்குதுங்க. வாழ்க்கை துணை கண்டிப்பா இந்த டைம் ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. தொழில் நல்லா இருக்குதுங்க. ஆனா ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஏதோ ஒரு விரயம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. அது எப்பன்னு பாத்துட்டீங்கன்னா, மாதத்தோட பிற்பகுதி செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதோ ஒரு சின்ன சின்ன விரயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். ஏன்னா லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் இடத்துல மறையறதுனால கண்டிப்பா ஏதோ ஒரு சின்ன சின்ன விரயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இதை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு வருமானமோ ஒரு லாபமோ வருது அப்படின்னா அது ஏதோ ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு முதலீடு அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டீங்கன்னா அது டேலி ஆயிரும், சரிங்களா? அது வீண் விரயமோ போகாது அப்படிங்கிறத துலாம் ராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து பொருளாதாரம் எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் 9ஆம் இடத்துல இருப்பாரு. அப்புறம் செப்டம்பர் 20ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. அங்க நீச்சமடைஞ்சு குருவோட உச்ச குருவோட சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம் அடைவாரு. இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. பொருளாதாரம் நல்லா இருக்குது. இனிஷியலா மணி ஃப்ளோ இல்லாத மாதிரி இருக்கும். பட் கண்டிப்பா ஒரு பெரிய லெவல் ஆஃப் அமௌண்ட், பெரிய லெவல் ஆஃப் டிரான்சாக்ஷன்லாம் கண்டிப்பா ஏற்படும். ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்கிரிமெண்ட் இதெல்லாமே கண்டிப்பா கிடைக்குங்க. ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும். ஆனா கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகும். ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நீங்க எனக்கு அந்த அதிர்ஷ்டம் அடிக்காதா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல இந்த 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் 12ஆம் இடத்துல கடைசி கட்டத்தில் இருக்கிறாருங்க. அப்படிங்கிற 12ஆம் இடங்கிறது எண்டு தானே. அப்போ 12ஆம் இடத்துல புதன் பகவான் 12ஆம் அதிபதி அவர் தான், 9ஆம் அதிபதி அவர் தான். அப்போ 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த அதிர்ஷ்டம் இருக்குது. ஆனா கொஞ்சம் காலதாமதம், கடைசியா தான் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க கடின உழைப்பு பண்றப்ப நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பொருளாதாரம் நல்லா இருக்குது. கொஞ்சம் முதலீடுகள் அந்த மாதிரி சைடு போய்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து குடும்பம்னு எடுத்துக்கிட்டா இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் செப்டம்பர் பாதி, அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. 10ஆம் இடத்துல இருந்து உங்க ஜென்ம ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் கோபதாபங்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை துணை கிட்ட ஏற்படலாம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் உங்க ஜென்ம ராசியை பார்ப்பாரு. அப்படிங்கிறதுனால வேகம் அப்படிங்கிறது இருக்கும், கோபம் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து திருமணம் அப்படின்னாலுமே இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. ஏன்னா செவ்வாய் குரு சேர்றதுனால மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா ஏற்படுங்க. இதுக்கு என்ன பண்ணலான்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட் திருச்செந்தூர் முருகர் மனதார
வழிபாடு பண்ணுங்க. அது திங்கட்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லா இருக்கும். துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு திருமணம் வந்து லேட் ஆகுது அப்படின்னா வந்து திருச்செந்தூர் முருகரை வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்க போய் இந்த செப்டம்பர் மாதத்துல வழிபாடு பண்ணிட்டு வரப்போ மிகப்பெரிய ஒரு ஏற்றம், ஒரு நல்ல வரன் கண்டிப்பா உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க, அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு பகவான், உங்க ஜென்ம ராசிலேயே வந்து சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. அப்ப கண்டிப்பா ஒரு புதிய ஒரு ரிலேஷன்ஷிப், புதிய காதல் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஆல்ரெடி ஏதோ ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன்ல இருப்பீங்க, ஒரு சிங்கிளா இருப்பீங்க, இந்த டைம் வந்து கண்டிப்பா கமிட் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் உங்க ஜென்ம ராசியில் இருக்கிறாரு, 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, சொல்லவா வேணும். அந்த காதல் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். பட் கரெக்டான ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத துலாம் ராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க, அப்படியே டக்குன்னு பிக்கப் ஆவாங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி யாருங்க, சனீஸ்வர பகவான். அவரு பொறுமையா கொடுப்பாரு, ஸ்லோவா போயிட்டு இருப்பாங்க. பட் கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் கண்டிப்பா பண்ணுவாங்க துலாம் ராசி மாணவர்கள் மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயத்துல. ஆனா இந்த மாதத்துல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துல வக்கரகதி அடைஞ்சிருக்கிறதுனால ஒரு எக்ஸாம் எழுதலாம், ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க, ஆனா அதுல மார்க் வந்து நீங்க எதிர்பார்த்த மார்க் வந்திருக்காது. ஏன்னா 4ஆம் அதிபதி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால மறுபடியும் நீங்க திருப்பி முயற்சி பண்ணணும். எடுத்த உடனே அந்த காலேஜ் கிடைக்கும், எடுத்த உடனே எனக்கு அந்த ஒரு வேலை கிடைக்கும், எடுத்த உடனே எனக்கு அந்த யூனிவர்சிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வேண்டாம். பல முறை முயற்சி பண்ணாதான் அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனா எடுத்தோன்னே கிடைக்குமா அப்படின்னா இல்ல, கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறத நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் கடினமா நீங்க முயற்சி பண்ணா நல்லா இருக்கும். ஒரு போட்டி தேர்வு, எழுத்து தேர்வு இதெல்லாம் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா எடுத்த உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதனால நீங்க வந்து எதையுமே எதிர்பார்க்காம கடினமா முயற்சி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பட் இந்த டைம் பீரியட் உங்களை தேடி ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது வரும், படிப்புல முன்னேற்றம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கு, யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதை வந்து நீங்க எடுத்துக்க மாட்டீங்க, நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுவீங்க இந்த டைம் பீரியட். ஏன்னா இந்த செவ்வாயோட பார்வை வந்து உங்க ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால அந்த வேகம் படபடப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இதனால கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா மாணவர்கள் மாணவிகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத துலாம் ராசி மாணவர்கள் மாணவிகள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து பெண்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் பீரியட் வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அது மட்டும்தான் வீட்டுல கண்டிப்பா கேட்பாங்க. சார் போங்க சார், நீங்க வேற ஏதாவது பேசுங்க சார், நான் சொல்லி அப்படியே ஹஸ்பண்ட் கேட்டுட்டாள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவீங்க. இந்த டைம் பீரியட் வந்து உங்க ஜென்ம ராசியில சுக்கிர பகவான் இருக்கிறாரு, அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ முழுக்க உங்க கண்ட்ரோல்ல தான் உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்க ஹஸ்பண்ட் இருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பட் வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்து இதெல்லாமே அமையுமா அப்படின்னா கண்டிப்பா அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. செவ்வாய் பகவானோட பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மாதம் முழுக்காவே ஒரு முயற்சி பண்றீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். பட் கொஞ்சம் லேட் ஆகலாம். ஏன்னா 4ஆம் அதிபதி தான் அந்த வண்டி வாகனம் இதுக்கான அமைப்பை கொடுக்கிறவர் சனீஸ்வர பகவான் தான். அவர் வக்கர கதியில் இருக்கிறதுனால இந்த புதனோட பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதப்படுத்துவாரு. பட் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணணும். ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒரு இடத்த வந்து பார்க்க போவீங்க, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வந்து போய் புக் பண்ணலான்னு போவீங்க, அந்த இடம் வந்து ஆல்ரெடி புக் ஆயிருக்கும், யாராச்சும் ஒருத்தங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அதனால நீங்க வந்து ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. இந்த வீடு அந்த வீடு எப்ப கட்டலாம், என்ன மாதிரி பிளான் பண்ணலாம், எந்த கார் வாங்கலாம், எப்ப வாங்கலாம், அதுக்கான பேக்கப் சோர்ஸ் என்ன பண்ணலாம், இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணி வச்சுட்டு இறங்குறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத துலாம் ராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல பெண்களுக்கு வந்து இந்த கோபம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஆனா எந்த இடத்துலயும் உங்களோட குடும்பத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க, இயற்கையாவே அப்படித்தான். இந்த டைம் பீரியட்ல வந்து யாராச்சும் ஒருத்தங்க உங்க குடும்பத்தை பத்தியோ ஃபேமிலியை பத்தியோ ஹஸ்பண்டை பத்தியோ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து குறை சொல்றாங்கன்னா அதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, அவங்க கிட்ட சண்டைக்கு போயிடுவீங்க. ஸோ இது இப்படிதான் இருக்கு, நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. பட் கொஞ்சம் கோபம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத துலாம் ராசி பெண்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து ஹெல்த் ட்ரபிள்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பெரிய ட்ரபிள் அப்படிங்கிறது இல்லை. ஆனா சில பேர்த்துக்கு இந்த வயிறு அடிவயிறு சார்ந்த பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே மாதிரி குடல் சார்ந்த பகுதிகளில் பெருகுடல் சிறுகுடல் சார்ந்த பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதை மட்டும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து சில பேர்த்துக்கு வந்து இந்த கடன் அப்படிங்கிறது அதிகமா வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ உங்க தகுதி உங்களோட லெவல் உங்களோட கமிட்மெண்ட் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி கெப்பாசிட்டிக்கு நீங்க கடன் வாங்கிக்கிறது நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல குழந்தைகளுக்காக ஒரு கடன் வாங்கலாம், குழந்தைகளுக்காக ஃபியூச்சருக்காக நான் ஒரு விஷயத்த பண்றேன் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே நல்லா இருக்குதுங்க.
குழந்தை நல்லா இருக்கணும், அவன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், நான் ஒரு விஷயத்த வந்து கடன் வாங்குறேன், ஒரு விஷயத்தை இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன், அது எல்லாமே அந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதுங்க. எல்லாமே சூப்பரா இருக்குது சரிங்களா. கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் டேக் கேர் பண்ணிக்கணும், அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இதுக்கு அடுத்து வந்து சீனியர்ஸ்க்குலாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட் கொஞ்சம் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கணும். 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கணும். மற்றபடி பெரிய ட்ரபிள் அப்படிங்கிறது இல்லை. சில பேர்த்துக்கு இந்த டிராவல் வீண் அலைச்சல் அப்படிங்கிறது ஏற்படலாம். கொஞ்சம் தேவையில்லாத இடத்துக்கு நீங்க டிராவல் பண்ணாம இருக்கிறது நல்லா இருக்குங்க. இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குது. இந்த டைம் பீரியட் வந்து நீங்க சொல்ற பேச்ச 4 பேர் கேட்பாங்க. உங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கும், மனசு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நாளா வந்து இந்த விஷயம் நடந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சு வச்சிருப்பீங்க. அது எந்த விஷயம் வேணாலும் இருக்கலாம். அது கண்டிப்பா இந்த டைம் பீரியட் நடக்கும். அது யாரால நடக்கும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வீட்டுல ஒரு பெண் நபர்னால கண்டிப்பா ஏற்படலாம். யாராவது உங்களோட குழந்தைகளா இருக்கலாம், உங்க பிள்ளையா இருக்கலாம், உங்க ஒய்ஃபா இருக்கலாம், யாராச்சும் ஒருத்தங்கனால ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் அப்படிங்கிறது துலாம் ராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. சோ அப்ப ஆளோட பார்க்க போயிட்டோம்னா எல்லாமே நல்லா இருக்குதுங்க. துலாம் ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் தாமதமாகும். அந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் நீங்க விடாமுயற்சி எடுக்கணும். கொஞ்சம் வந்து ஒரு பொறுமை, ஒரு நிதானம், அப்போ ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது, இறை வழிபாடு கொஞ்சம் அதிகமா பண்ணுங்க. திருச்செந்தூர் முடிஞ்சா திங்கட்கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க. மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது இந்த செப்டம்பர் மாதம். இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.